சும்மா அடிச்சுக்கிறேன். ஐயா நைனா வருது, நைனா வருது. ஆமா நைனா வருது. நைனா என்ன ஆடா மாடா வர்றாருன்னு சொல்லி தொலைய. ஆமா இந்த நீ வேற கையோட வந்துக்கிற. இன்னைக்கு மாடு கிடைக்கலையா? கிடைச்சா நடந்தா வந்திருப்பாரு. எருவ மேல ஏறிக்கிட்டு வந்திருப்பேன். பாரு அடையாளம் தெரியலன்னு சொல்றேன். இந்த லட்சணத்துல புலாத்துக்கு தூக்கு சட்டி கொடை பொட்டலம் பேர பாரு பேர லிங்க ஆயிடு பெத்த லிங்கம். ஏண்டி பேச மாட்ட? வாடிக்கைக்கு பால் ஊத்த வந்தவ வீட்டுக்காரி ஆயிட்டில. இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன். ஏன்னா எங்க அம்மா பால் காரியா? என்ன வெள்ளக்காரியா? இல்ல பப்புன் காரி. ஆமா ஏக்கா நம்ம ஊர் பூரா தேடிட்ட நம்ம மாடு கிடைக்கலக்கா. வீட்டுக்காரன் வேலைக்காரன் சரியில்லை. நீ மாட்டுக்கு தந்து வைப்போ. ஏடி வேலைக்காரனை பார்த்தா என்ன மாதிரியே தெரியுதா உனக்கு? என்ன எங்க அம்மா பால் ஊத்தும் போது நீ புடிச்ச? நானா புடிச்சேன்? அவள்ல என்ன புடிச்சா? வயசெல்லாம் ஒண்ணும் பேசாத. ஆண்டாளுக்கு வயசு என்ன ஆகுது? உன்னால மாட்டத்தான் கண்டுபிடிக்க முடியல. நம்ம பொண்ணுக்கு நல்ல பையனா தேடிப்பாரு. நல்ல பையனை கொண்டாத்தாத்தா அரை மணி நேரத்துல 5 லிட்டர் கறப்பானா 5 லிட்டர் கறப்பானா அவன் ஓடுறான். அப்படியே கறக்கிறவனா பார்த்து கொண்டாந்தாலும் அவனுக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்ற நான் ஒவ்வொன்னா சரி பார்த்தா கொண்டாட முடியும். என் ராசாத்திக்கு நல்ல வேலைக்காரை கிடைக்காம போயிடுவான். இந்த பாரு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஒண்ணு மாடு வரணும், இல்ல என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பையன் வந்து சேரணும். ஆமா நான் உன்னை பார்க்க தான் புறப்பட்டு இருக்கேன். நேற்று 4-5 நாளா உங்களை பார்க்கணும் போல இருந்தது. ஒரு வேடிக்கை தெரியுமோ? நேற்று ராத்திரி தூங்கிட்டு இருக்கச்ச அம்பாள் கோவில நீ சுத்தி வர மாதிரி ஒரு கனா கண்டேன். படக்குன்னு முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் தூக்கமே வரல. உட்காருமா. ஆமா என்ன தனியா வந்திருக்க? ஆத்துக்காரருக்கு தெரிஞ்சுதானே வந்திருக்க? அவர்தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார். இது பாரு நோக்கு பிடிக்குமேன்னு கருந்திராட்சை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சாப்பிடு. நானும் உங்களுக்கு பிடிக்குமேன்னு முறுக்கு சுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா பண்ணிருக்கியா? அவருக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா பிஸியா இருக்காரு, வர முடியல. உங்களை ரொம்ப விசாரிச்சுதான் சொல்ல சொன்னார். அப்படியா? சந்தோஷம். எனக்கு இதுல ஒண்ணு வருத்தம் இல்லப்பா. ஓடுற ஆத்துக்கு பாதையை ஆரம்பிச்சு கொடுக்கா சொல்லு. அந்த மாதிரிதான் வாழ்க்கை. உங்க ஆத்துக்காரர நானும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. அப்பா என்னம்மா? எனக்கு ஒரு ஆசை. சொல்லு. அவரை ஒரு தடவையாவது தாராளமா அழைச்சுவா. அது இல்லப்பா, உங்க வாயால அவரை ஒரு தடவையாவது ஏமாப்பிளேன்னு சொல்லுங்கப்பா. அவரை விட்டு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. கல்யாணம் ஆன உடனே தம்பதிகள் கையை கோத்துண்டு அக்னிய வல வரப்புக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? நாங்க வாழ்க்கையில எப்பவும் பிரிய மாட்டோம்ன்றதுதான். அதை உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ. அது பொருள் நேக்கு. அவர் வர்ற நேரம் ஆயிடுச்சு. நான் புறப்படுறேன்ப்பா. அம்மா ராஜி, என் மாப்பிள்ளைய நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுமா. ஆச்சரியமா இருக்கா? அம்மா இந்த மாதிரி பெத்தவாளுக்கு தெரியாம ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறவா சந்தோஷமாவே இருக்க முடியாதுன்ற நம்பிக்கையில நான் இருந்தம்மா. ஆனா நீங்க அப்படி இல்ல, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம்னு நிரூபிச்சு காட்டினதுக்கு அப்புறமும் அவரை என் மாப்பிள்ளைன்னு நான் கூப்பிடலன்னா என்னோட முட்டா யாரும் இருக்க முடியாது இல்லையா? சந்தோஷமா இருந்தா போதுமா? வரேன்ப்பா. ஏப்பா சங்கரா, அந்த வீணா போன பயலுங்க எங்க? வெளியே போயிருக்காங்க. ஒரு இடத்துல தங்க மாட்டானுங்களே ஓடுகாலி பயலுங்க. எப்ப வருவானுங்க? சொல்ல முடியாதுங்க. எப்ப வருவாங்க எப்ப போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஆகணுமே. வீட்டு வாடகை கேட்க வந்தா வாயில எதையோ ஊத்தி வாயை அடைச்சு போறானுங்களே. இன்னைக்கு பாரு, இன்னைக்கும் குடிச்சிட்டு போயிடுறேங்கிறீங்களா? ஆனா போப்பா, குடிகாரம் பொழப்பு விடிஞ்சா போச்சும்பாங்க. இந்த பயல என்னத்த குடுக்கறானுங்களோ, விடிஞ்சாலும் போக மாட்டேனுது. வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி 6 மாசம் நான் புள்ளத்தாச்சியா இருக்காளாக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவ உனக்கு தாண்டா ஜெயில 6 மாசம் குடிச்சா அப்படின்னா சீச்சி இந்த வம்பு நமக்கேப்பா. ஆமா அது போட்டும், நீ ரொம்ப நல்லவனா இருக்கிறிய, இவனோட ஏன் சேர்ந்துகிட்டு இருக்கிற? என்ன செய்யறது? உன்னதான் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேன்றானுங்க. திட்ட திட்ட திண்டுக்கல் மாதிரி நீயும் பேசாம இருக்கிற. கடன் சொல்லுவாங்களே, அதுதான் என்ன சிறப்படுத்தி வச்சிருக்கு. எனக்கு மானம் ரோஷம் எல்லாம் இருக்கு. நான் மனசு உடைஞ்சிருந்த நேரத்துல எனக்கு ஒன்றத்துக்கு இடம் கொடுத்தாங்க.
பசியார சோறு போட்டாங்க. என்ன இருந்தாலும் என் நண்பர்கள் தானே. என்னதான் இருந்தாலும் நீ அந்த அயோக்கிய பசங்களோட சேர்ந்து இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இரும்புலதான் துரு பிடிக்கும், நெருப்புல துரு பிடிக்காது. சரிதான் போ, நீ நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க. எனக்கு ஏன்பா இந்த வம்பு? நாயுடு வந்து போனதா சொல்லு. சொல்லு. ஆமா, அந்த பீரோ திறந்துருக்குதா பாத்தீங்களா? திறந்துருந்தா கூட எனக்கு வேணும். அதை வச்சுதான் அந்த பயலுக்கு என்ன அமுக்குறானுங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன உங்க அப்பா பார்த்த விஷயம் தானே? அம்மா என்ன பத்தி விசாரிச்சாரா? ரொம்ப விசாரிச்சேன். ஆத்துக்கும் வரல. அப்படியா? இத பாருங்கண்ணா, இந்த 2 விரல்ல வந்து தொடுங்க. ஏன் தொட்டா ஷாக் அடிக்கும்? தொடுங்கண்ணா. நிச்சயமா எனக்கு இது ஷாக் நியூஸ் தான். சந்தோஷமான நியூஸ் போய் ஷாக் நியூஸ்னு சொல்றேன். சரி, பிரீஃப் கேஸ் தரது, அதுல ஒரு டைரி இருக்கேட. இந்த நல்ல செய்தியை குறிச்சு வைக்க போறேன். எஸ் சார், தேதிய நான் தீர்மானம் பண்ணியாச்சு. உங்க வாரிசு வர போற தேதியா? கரெக்ட், வெரி வெரி. இந்த தேதிய உன் கையால ரவுண்ட் அப் பண்ணி பார்க்கலாம். இந்த தேதி எதுக்கு குறிக்கணும்? இந்த தேதிக்கு 1.5 மாசம் தானே ஆகும். இந்த தேதியில இருந்து நான் உனக்கு ஓய்வு கொடுக்க போறேன். பக்கத்து வீட்டை பருவ மச்சான் பார்வையிலே பாடம் போடிச்சான். கண்ணாலே வருது. எவ்வளவு 2 பேர் உட்கார்ந்து வரானுங்க. எரும மேலையா? ஆமா. எம பசங்களா? அது யாரவன்? மாடு வந்துருச்சு, மாடு வந்துருச்சு, மாடு வந்துருச்சு. நீ யாரு? நாங்க பட்டியில இருந்து வரவங்க. பட்டியில இருந்தா? அடியா பொன்னம்மா வாடி, பட்டியில இருந்து மாடு வந்துருக்குது. அடடே, நீங்க நம்ம ஊர் தானா? நீ எந்த ஊரு? நான் வாடிப்பட்டி. வாடிப்பட்டியா? என்னங்க நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, வெளியில கொத்தி பேசிட்டு இருக்கீங்களே. அட நீ ஒரு பைத்தியக்காரி. நம்ம ஊரும் இல்ல, அம்மா ஊரும் இல்ல. இந்த பையன் தான் எருமையா திருடிட்டு போறவனுங்க. எருமையா பாத்து இவனுங்களை இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. எந்த ஊரு? நான் சொந்த ஊர் மறந்தீங்க. ரயில்ல டிக்கெட் எடுக்காம ஏறிட்டோம், பாதியில இறக்கி விட்டாங்க. இதுல ஏறி உட்கார்ந்து இங்க கொண்டாந்து இருக்கு. பரவாயில்லைங்க உங்க மாடு. பாதிகளா? இங்க எங்க வந்தீங்க? இவன் கேவி சுந்தராமா மாதிரி நல்லா பாடுவாங்க. சினிமாவில் ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கதாங்க நாங்க வந்தோம். மூஞ்சி போறகட்டை பாடுற மூஞ்சி. ஐயா, நான் நல்லா கறப்பேங்க. விழிச்சேன். இல்ல மரியாதையா இப்ப போக போறீங்களா? எருமையை திருநேன்னு போலீஸ கூப்பிடவா? ஐயோ, போடா வெளில. ராஜி, ராஜி, இப்பதான் வரையில ஏன் கூப்பிட்டு? புதுசா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு பாரு. என்ன வாங்கிட்டு வந்திருப்பார்? நேற்று காமிச்சேனே அந்த புடவை தான் இருக்கும். ராஜி, எல்லாம் நல்லா இருக்கா? நம்ம கிட்ட தான் நிறைய சிங்கப்பூர் லுங்கி இருக்க. இதையே வாங்கிட்டு வந்தேன். ராஜி, நான் தான் எதையுமே 90 டேஸ்க்கு மேல யூஸ் பண்றதே கிடையாது. நல்லா இருக்கு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, நான் எப்படி? ராஜி, நீயும் இந்த திங்ஸ் ஒண்ணா? நீதான் என்னோட ஆசை மனைவிய. என்னது தூங்கிட்டு இருக்க? எழுந்துருமாண்ணா, நானும் கிழமையுமா தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கல. எழுந்துருமா, வாங்க ஸ்நானம் பண்ணுங்க. ராஜி, தொடாதீங்கண்ணா. இன்னைக்கு காரடியா நோம்பு. என்னாட்ட குடும்பஸ்திரீங்க மாங்கல்ய பாக்கியம் நினைக்கணுங்கிறதுக்காக பகவானை வேண்டிக்கிற நாள். மாங்கல்யத்தை எடுத்து என் கழுத்துல கட்டி விடுமா.
பொறுத்தவரையில கட்டின புருஷன் தான் கண் கண்ட தெய்வம். நான் கேட்கிற வரமெல்லாம் இதுதான். காலமெல்லாம் உங்களுக்கு பாத பூஜை பண்ணிட்டு சுமங்கலியா உங்க காலடியிலே கண்ணு மூடணும். இதுதான் என் பிரார்த்தனை. என்னது நல்ல நாளுமா பைத்தியம் அழுதுட்டு இருக்கேன்.